மேக்ஸில் எக்ஸைஸ் 2.5ல 10th சம் பார்க்க போகிறோம். 10th சம்மில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டுக்கு இதான் ஃபார்முலா. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் a plus ib is equal to plus or minus root of modulus z plus a by 2 plus I b by modulus b root of modulus z minus a by 2. This is the formula. இதில் வந்து modulus z மட்டும் கண்டுபிடிச்சா போதும், மித்ததெல்லாம் அப்படியே அப்ளை பண்ணுறது தான். இப்போ இதில் பாருங்கள். ஸோ எக்ஸைஸ் 2.5ல 10th ஃபர்ஸ்ட் சம் ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இந்த ரூட்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இசட்னு எடுத்துக்குவோம். ஸோ இசட் ஈக்குவல் டு 4 + 3i. இப்போ இதுக்கு வந்து மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ மாடுலஸ்ல ஒன்றுமே இல்லை, ஸ்கொயர் ரூட் போட்டு இந்த நம்பர் இருக்கா ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இதை மட்டும் ஸ்கொயர் பண்ணுங்க. அதாவது 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர். திஸ் த ஃபார்முலா. அப்போ ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர்னா 16, 3 ஸ்கொயர்னா 9. ஸோ 16 + 9 25. 25 நம்ம ரூட் எடுத்தோம்னா 5. அதுக்கடுத்து இந்த ரியல் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஏ. ஏ ஈக்குவல் டு 4. இந்த இமேஜினரி பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதான் வந்து பி. பி ஈக்குவல் டு 3. அதை அப்படியே வந்து நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ therefore ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட். மாடுலஸ் இசட்னா 5 ப்ளஸ் ஏ. ஏ 4 பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பி. பி வந்து 3 பை மாடுலஸ் பி. அப்போ மாடுலஸ் 3 இன்ட்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் 5 மைனஸ் ஏ. ஏ வந்து 4 பை கீழே 2. அப்படியே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 + 4 9. அப்போ 9/2 அதுக்கு ரூட்டு ப்ளஸ் இங்கே மாடுலஸ் 3நாலும் உள்ள மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் மாடுலஸ் வந்தால் ப்ளஸ்லாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ 3 கேன்சல் ஆகிடும், 1ன்னு வந்துடும். இந்த இடத்துல ஐ மட்டும் இருக்கும். இங்கே 5 4 போச்சுன்னா 1. 1/2. இப்போ இதில் வந்து எதுக்கு நம்ம ரூட் எடுக்க முடியுமோ அது ரூட் எடுத்துருங்க. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 9க்கு ரூட் எடுத்தால் 3, 2க்கு ரூட் எடுக்க முடியாது, அதனால ரூட் 2 அப்படியே போட்டுப்பாங்க. ப்ளஸ் ஐ இன்ட்டு இங்கே 1க்கு ரூட் எடுத்தால் 1 தான் வரும் பை 2க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது, அப்போ ரூட் 2. That's all. This is the final answer. 10th செகண்ட் சம்மு. ஸோ அந்த ரூட்டுக்குள்ளே கொடுத்தது ஃபர்ஸ்ட் நம்ம இசட்னு எடுத்துக்கிறோம். இசட் ஈக்குவல் டு -6 + 8i. மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரூட் ஆஃப் -6. அப்போ -6 ஸ்கொயர் ப்ளஸ் 8. அப்போ 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர்னா 64, 2 ப்ளஸ் பண்ணால் 100. 100 ரூட் எடுத்தோம்னா 10. நெக்ஸ்ட் ஏ ஈக்குவல் டு ரியல் பார்ட் வந்து -6, பி ஈக்குவல் டு இமேஜினரி பார்ட் 8. ஸோ அப்படியே அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபர்ஸ்ட் என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட். மாடுலஸ் இசட் வந்து 10. ஏ ஈக்குவல் டு -6/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பி. பி 8 பை மாடுலஸ் பி. இப்போ மாடுலஸ் 8 இன்ட்டு ரூட் ஆஃப் மாடுலஸ் இசட் 10 மைனஸ் ஏ. ஏயோட வேல்யூ -6. ஸோ ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இது வந்து +6 மாறிடும் பை 2. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 10 - 6 4. இப்போ 4/2 ப்ளஸ் ஐ இன்ட்டு ஹியர் 8/8 கேன்சல் ஆயிரும். 10 + 6 16. அப்போ 16/2. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஹியர் 1 2 is to 2 2s are 4. அப்போ ரூட் 2 ப்ளஸ் I இன்ட்டு 1 2 is to 8 2s are 16. அப்போ ரூட் 8. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏதோ நீங்கள் நிப்பாட்டுற ரைட் தான், இல்லை ரூட் 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு இந்த ரூட் 8 இருக்கு இல்லையா, அந்த ரூட் 8 எப்படி எழுதலாம், ரூட் 8 ஈக்குவல் டு ரூட் 4 × 2ன்னு எழுதலாம். அப்போ இந்த 4க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 2, இந்த 2க்கு நம்ம ரூட் எடுக்க முடியாது, அப்போ வந்து ரூட் 2. அப்போ இதுக்கு பதிலாக ரூட் 8க்கு பதிலாக 2√2 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். 10th தேர்ட் கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 - 12i. ஸோ ஃபர்ஸ்ட் இசட்னு போட்டு இந்த -5 - 12i எடுத்துக்கோங்க. இப்போ மாடுலஸ் இசட். அப்போ ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் -5 அதுக்கு ஸ்கொயர், நெக்ஸ்ட் பிளஸ், நெக்ஸ்ட் இமேஜினரி பார்ட் -12 அதுக்கு ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர்னா 25, 12 ஸ்கொயர்னா 144. இப்போ என்ன ப்ளஸ் பண்ணால் 169. 169க்கு நம்ம ரூட் எடுத்தோம்னா 13. நெக்ஸ்ட் ஏங்கிறது ரியல் பார்ட், அப்போ -5. பிங்கிறது இமேஜினரி பார்ட், அப்போ -12. இப்போ அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபர்ஸ்ட் என்ன மாடுலஸ் இசட் 13. அடுத்த ஃபார்முலா ப்ளஸ் ஏயோட வேல்யூ -5, ஸோ அதனால -5 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஐ இன்ட்டு பிங்கிறது -12 பை மாடுலஸ் -12. root of next modulus z 13 minus a.
a வந்து -5. ஸோ இங்கே ஒரு ஃபார்முலா மைனஸ் இருக்கனால +5 மாறிடும் by 2. ப்ளஸ் ஆர் மைனஸ் 13ல 5 மைனஸ் பண்ணால் 8. அப்போ 8/2 ப்ளஸ் i இன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா -12 மார்லஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து +12 மாறிடும். அப்போ 12 கேன்சல் ஆகிட்டுனா இதுக்குள்ள மைனஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல -1 நம்ம போடணும். இங்கே 13 + 5 18. அப்போ 18/2. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் இதை கேன்சல் பண்ணோம்னா நமக்கு √4 வரும். இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் i இன்ட்டு இதை கேன்சல் பண்ணால் √9 வரும். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 ரூட் எடுத்தோம்னா 2 மைனஸ் i இன்ட்டு 9 ரூட் எடுத்தோம்னா 3. அப்போ 2 மைனஸ் 3i அப்படியே மாற்றி எழுதிக்க வேண்டாம். இல்லை i3 போட்டாலும் ரைட் தான். இட்ஸ் த ஃபைனல் ஆன்சர்.